ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 29 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 30ஆம் பகுதி. சூர்யாவையும் சுப்ரியாவையும் எப்படியாவது வெளியில் தனியாக அனுப்பி வச்சு 2 பேரும் வெளியில் தனிமையில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்றத நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளியும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினச்சி தான் பூர்ணிமாவும் பூபதியும் அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. சுப்ரியா கிட்ட சொன்ன உடனே சுப்ரியா முதல்ல மறுப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு ரீனாவுக்காகவாது நம்ம கண்டிப்பாக சூர்யா கூட வெளியில் போயே ஆகணும்னு சுப்ரியாவும் சம்மதம் சொல்லிட்டான். இதை கேட்ட ரீனாவுக்கு மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவளால் அதை வெளிப்படையாக வெளியில் காட்டிக்க முடியலை. பூர்ணிமா ஆஃபீஸுக்கு சூர்யாவுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொன்ன உடனே சூர்யாவால் அவனால் நம்பவே முடியல. நிஜமாவாக்கா சுப்ரியா என் கூட வெளியில் வர சம்மதம் தெரிவித்து விட்டாளா என்று ஃபோனில் மீண்டும் மீண்டும் சந்தேகத்துடனே கேட்க ஆரம்பித்தான் சூர்யா. இதையே எத்தனை தடவைடா கேட்ப? சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வா. சுப்ரியா உன்னுடன் வெளியில் வரத்துக்கு ரெடியாக தயாராகியிருக்கா என்றாள் பூர்ணிமா. சூர்யாவால் நம்ப முடியல. அப்படின்னாலும் பூர்ணிமா அக்கா சொன்னது உண்மையாக தான் இருக்க வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவையான லீவை ஆஃபீஸில் சொல்லிவிட்டு விடுமுறை எடுத்துக்கிட்டு சூர்யா வேகமாக சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்தான். அக்கா சொன்னது உண்மை தான். அக்கா சொன்ன மாதிரியே ட்ராவல்ஸ் பேக்ஸ் எல்லாம் ரெடியாகத்தான் இருக்குது. சுப்ரியாவும் புது புடவையில் நம்ம கூட வெளியில் கிளம்பி வரத்துக்கு தயாராக தான் இருக்கிறா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே பூபதியிடம் ஒரு 5 நிமிஷம் இருங்க மாமா, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கிளம்பி தயாராகி வெளியிலே வந்தான் சூர்யா. 2 பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டு பூர்ணிமாவும் பூபதியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. சரி, 2 பேரும் எங்கே போனாலும் பத்திரமா இருங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காரில் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க பூபதியும் பூர்ணிமாவும். ரீனா மட்டும் ரொம்பவே தவிச்சு போனான். இந்த குழந்தை மட்டும் இப்போ என் கூட இல்லாமல் இருந்திருந்தா நானும் அவங்கள தொடர்ந்து பின்னாடியே போய் பார்த்துருக்கலாம் என்று நினைத்து தன் கோபத்தை குழந்தையின் மீது காட்டினாள் ரீனா. ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போனப்போ எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்லையே, நான் எப்படி ஏர்போர்ட் விமானத்தில் வர முடியும் அப்படின்னு கேட்டா சுப்ரியா. நமக்கு திருமணம் ஆன உடனே ஹனிமூன் போக வேண்டும் என்று நான் தான் உன் அப்பா கிட்ட சொல்லி பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு செய்து உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ விமானத்தில் போகலாம் என்றான் சூர்யா. அதன் பிறகு சுப்ரியா எதுவும் பேசலை. 2 பேரும் விமான பரிசோதனைகளை முடிச்சுக்கிட்டு விமானத்தில் ஏறி அமர்ந்தாங்க. எங்கே போகிறோம் என்று கேட்க நினைத்த சுப்ரியா, சரி இவரை நம்பி நம்ம கிளம்பி வந்தாச்சு, எங்கே போனால் என்ன, ஆக மாட்டோம் என்ன ஆனாலும் சரி இவரை விட்டு நாம் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும் எப்பவும் என்று தன் மனதிற்குள் நினைத்தாள் சுப்ரியா. சூர்யாவே அவளுக்கு பெல்ட் அணிவித்தான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு விமானம் கோவா வந்து அடைந்தது. கோவா உண்மையிலே மிகவும் அற்புதமான இடம்தான், கேள்விப்பட்டிருக்கேன் என்று நினைத்து கொண்டே சுப்ரியா சூர்யாவோடு சேர்ந்து ஒரு ஹோட்டல் அறைக்கு சென்று ரூம் எடுத்து தங்கினாங்க 2 பேரும். அன்னைக்கு நைட்டு சூர்யா எவ்வளோ கெஞ்சியும் சுப்ரியா சோபாவின் மேல் சென்று படுத்து கொண்டாள். மறுநாள் சூர்யா அவளை சில முக்கியமான இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றான். அந்த இடங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே சூர்யா சில பெண்களோடு வந்து உல்லாசமாக இருந்துள்ளான். ஆனால் இப்போது தாலி கட்டி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்தும் கூட அந்த நெருக்கமான சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லையே அப்படின்னு சூர்யாவோட மனசுக்குள்ளே மிகவும் வருத்தமும் வேதனையும் இருந்தது. அன்று இரவே இருவரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பினாங்க. சுப்ரியா, நான் நாளைக்கும் வெளியில் போகிறதுக்கு வண்டி ஏற்பாடு செய்துவிட்டு வரேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான் சூர்யா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடந்து வரும்போது, சூர்யா நீ எப்படி இருக்க என்ற குரலை கேட்டு திரும்பியவன் அவளை பார்த்தவுடன்,
மாயா, நீ எப்படி இங்கே என்று சூர்யாவும் கேட்டான். வழக்கம் போல தான், என்னோட புது பாய் ஃப்ரெண்டோட கோவா வந்திருக்கேன். ஆனால் என்ன வேணாலும் சொல்லு சூர்யா, உன் கூட இங்கே வந்து தங்கி கொண்டாடிய அந்த நாட்கள் போல் எனக்கு எப்போ வந்தாலும் இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சூர்யா என்று அவனை கட்டி அணைத்து கொண்டு சூர்யாவின் கன்னத்தில் முத்தமிட, அவளின் முத்தமிட்ட அந்த தருணத்திலேயே சூர்யாவும் எனக்கும் இங்கே வந்தவுடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறிய சூர்யா மாயாவை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டு அவளுக்கு இவனும் முத்தமிட்டு கொண்டே எதிரே நிமிர்ந்து பார்த்தபோது சுப்ரியா எதிரில் நிற்பதை பார்த்தவுடன் அதிர்ந்து போய் வேகமாக அவளை தள்ளி விட்டான் சூர்யா. அப்போதும் மாயா அவனை விடவில்லை. மேலும் அணைத்து கொண்டு வேகமாக அழுத்தி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். மாயா என்று அவளை பலவந்தமாக விளக்கிய சூர்யா சுப்ரியாவை மாயாவுக்கு காட்டினான். என் மனைவி சுப்ரியா, இவளை அழைத்து கொண்டு தான் நான் இங்கே கோவா வந்திருக்கிறேன் என்று கூறினான். அப்போதுதான் சுப்ரியாவை பார்த்த மாயா, ஓ சாரி சூர்யா, முதல்ல உன் மனைவியோடு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. சாரி சுப்ரியா, நீங்களும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, நான் வரேன் சூர்யா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள் மாயா. சூர்யாவால் சுப்ரியாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. சுப்ரியா, நான் உன்னை ரூமில் தானே இருக்க சொல்லிட்டு வந்தேன், நீ எப்படி இங்கே என்று மெதுவாக கேட்டான். ரூமில் தனியாக இருக்க பிடிக்கலை, ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால தான் உங்கள் பின்னாடியே நானும் வந்தேன். சரி, போய் நம்ம ட்ராவல்ஸுக்கு சொல்லிட்டு வரலாம், வரீங்களா என்றாள் சுப்ரியா. சூர்யாவும் எதுவும் பேசாமல் அவளுடன் அமைதியாக ரிசப்ஷனுக்கு சென்று தகவல் சொல்லிவிட்டு மறுபடியும் தன்னுடைய அறைக்கு இருவரும் திரும்பினார்கள். இரவு முழுவதும் சூர்யாவுக்கு உறக்கமே வரவில்லை. பேசாமல் சுப்ரியாவை சமாதானப்படுத்தலாம் என்று பார்த்தால் இன்று நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவள் காலிலே வீழ்ந்து கெஞ்சினாலும் கூட அவள் என்னை நம்ப போகிறதில்ல. ஏதாவது என்னை திட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதை பற்றி சுப்ரியா ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒருவேளை நான் அவளை அடிப்பேன் என்று பயந்து போயிருப்பாள். இல்லை, இவன் யாரோட எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று நினைத்திருந்திருப்பாள் என்று சூர்யா தன் மீதே மிகுந்த வெறுப்பை கொண்டான். அக்காவும் மாமாவும் என்னையும் சுப்ரியாவும் தனியாக அனுப்பினதுக்கு காரணமே எங்களுக்குள்ளே இருக்கிற இடைவேளை குறையணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவத்தில் இன்னும் எத்தனை நாளைக்கு சுப்ரியா கிட்டேருந்து நான் விலகி இருக்க வேணுமோ எல்லாம் என் தலையெழுத்து. இங்கே வந்தும் கூட நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். பழைய மாதிரி ஒரு செகண்டு நான் மாறினதுனால இன்னும் என்னென்ன விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியிருக்குமோ என்று தனக்குள்ளே மிகவும் நொந்து கொண்டான் சூர்யா. இரவு முழுவதும் அவனுக்கு உறக்கமே வரவில்லை. மறுநாள் சுப்ரியாவை ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றான். அங்கே இருந்தவர்கள் ஏதோ ஒரு கோவிலை பற்றி பேச, என்ன கோவில் அது, நாம் சென்று அந்த கோவிலை போய் பார்க்கலாமா என்று கேட்டாள் சுப்ரியா. இங்கே ஒரு காட்டு பகுதியில் ஒரு மிக பழமை வாய்ந்த கோவில் ஒன்று உள்ளது. அந்த காட்டில் சில காட்டுவாசிகள் வேற இருக்கிறாங்க, மிகவும் ஆபத்தானவர்கள். யாராவது டூரிஸ்ட் கைடு தான் தைரியமாக மக்களை அழைத்து சென்று அந்த கோவிலை சுற்றி பார்க்க வச்சு பத்திரமா அழைத்து கொண்டு வருவார்கள். நம்ம தனியாக எல்லாம் போக முடியாது என்றான் சூர்யா. அப்படி என்ன ஆபத்து அந்த கோவிலில் போகிறது, நாம் இப்போவே போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே திரும்பி வந்துடலாம் இல்லையா என்று மறுபடியும் கேட்டாள் சுப்ரியா. சுப்ரியா, சொன்னால் கேளு, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. வழி தவறிவிட்டோம், அப்புறம் அந்த காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொள்ள வேண்டியது தான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வா, உன்னை நான் வேறு ஒரு சூப்பரான இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்று கூறி திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சூர்யா. ஆனால் சுப்ரியா அங்கேயே தான் நின்று கொண்டிருந்தாள். திரும்பி பார்த்த சூர்யா, சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் என்றான். என்ன, நீங்கள் அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா இப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம், வேற எங்கேயும் நான் வரமாட்டேன் என்றாள் சுப்ரியா. சிறிது நேரம் யோசித்த சூர்யா, சரி, கல்யாணம் ஆகி முதல் தடவை என்கிட்ட நீ ஒன்று ஆசைப்பட்டு கேட்டிருக்க, உன் இஷ்டப்படியே உன்னை நான் அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன், சந்தோஷமா
கொஞ்சம் சிரிமா என்று கேட்க சுப்ரியாவும் சிரித்து கொண்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாங்க இப்போவே நம்ம அந்த கோவிலுக்கு போகலாம் என்று அவன் கையை பிடித்து நடக்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. சூர்யாவும் நீ இப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்தேன்னா நீ எங்கே சொன்னாலும் அங்கே நான் உன்னை அழைச்சிட்டு போவேன் என்று சொன்னான் சூர்யா. பிறகு இருவருமாக சேர்ந்து டூரிஸ்ட் கைடு தேடி அலைய ஆரம்பித்தார்கள். டூரிஸ்ட் கைடு எல்லாருமே பிஸியாக இருந்ததுனால் யாரும் கிடைக்காம கொஞ்ச நேரம் தேடி பார்த்துவிட்டு பிறகு தனியாகவே அந்த கோவிலை தேடி செல்ல ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் தூரம் தொலைவுக்கு பிறகு அந்த பாயடைந்த கோவிலை நெருங்கினார்கள். சுப்ரியா அந்த இடத்தை மிகவும் ரசித்து பார்த்து கொண்டே வந்தாள். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகத்தான் இருக்குது. கோவிலும் நல்ல சூப்பராக இருக்குது. ஏதோ சக்தி வாய்ந்த கோவிலாக தான் இருக்கும் என்று இருவரும் சேர்ந்து செல்ஃபோனிலே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த இடத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்த அழகான பூக்களை எல்லாம் பறித்து சேகரித்து கொண்டாள் சுப்ரியா. பிறகு இருவரும் திரும்பி வரும் வழியில் ஒரு குரங்கு சுப்ரியாவின் கையில் இருந்த பூக்களை ஏதோ பழம் என்று நினைத்து கொண்டு வேகமாக அவள் கைகளிலிருந்து பிடுங்கி கொண்டு ஓடியது. பயத்தால் சுப்ரியா அலற சூர்யா அவளை பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டான். ஏய் பயப்படாத, அந்த குரங்கு போயிடுச்சு என்று அவளை சமாதானப்படுத்தினான். சூர்யா, அந்த குரங்கு என் கையில் இருந்த பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு, எனக்கு மறுபடியும் அந்த பூவெல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரியா கண் கலங்க ஆரம்பித்தாள். குரங்கு கையில் பூ போனால் என்ன ஆகும்? இந்நேரம் அந்த பூவெல்லாம் அது பிச்சு போட்டு இருக்கும். அந்த பூவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னான் சூர்யா. இல்லை சூர்யா, அதோ அந்த குரங்கு கையில் எல்லா பூவும் அப்படியே தான் இருக்குது, நீ வேணால் திரும்பி பாரு, நீ போ, அந்த குரங்கு கிட்ட போய் அந்த பூக்களெல்லாம் வாங்கிட்டு வா என்றாள் சுப்ரியா. ஏய் என்ன விளையாடுறியா? அவ்வளோ லேஸில் அந்த குரங்கு கிட்ட இருந்தெல்லாம் என்னால் பூவை வாங்கிட்டு வர முடியுமா? அதுக்கு நானும் பாட புஸ்தகத்தில் வர மாதிரி குரங்கா மாறினா தான் முடியும் என்று கூறி சிரித்தான் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 30ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.